அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பயணிகளுக்கு தகவல்களை அறிவிப்பதில் பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் பயணிகளுக்கு தகவல்களை அறிவிப்பதில் பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். எழும்பூர் இருக்கக்கூடிய ரயில்வே கட்டிடத்துல மின்சார கேபிள்ல ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. எழும்பூர் தீயணைப்பு துறையினர் இந்த தீயை அணைத்திருக்கிறார்கள். குறிப்பா இந்த கட்டிடத்துல பாத்தீங்கன்னாக்கா சிக்னல் கம்யூனிகேஷன் அறை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த அறைக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கேபிள்ல இந்த தீ விபத்தானது ஏற்பட்டதன் காரணமாக அந்த அறையில் இருக்கக்கூடிய ஏசி மற்றும் மின்சார ஒயர்கள் எல்லாம் சேதமடைந்திருக்கின்றன. இதன் காரணமாக பீச் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த சிக்னல்களை கம்யூனிகேஷன் செய்வதில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால ரயில் சேவைகள் சிறிது நேரம் பாதிப்புகள் அடையக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது தீயணைப்பு வீரர்கள் முழுமையாக அந்த தீயை அணைத்த நிலையில் ரயில்வே ஊழியர்கள் அதனை சரி செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த அறையில் இருந்துதான் சிக்னல் குறித்தான கம்யூனிகேஷன் தகவல்களை பரிமாற்றிக் கொள்ளக்கூடிய அறை என்றும் ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறையில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டதன் காரணமாக இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அதை விரைவில் சீர் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே இருந்த ஏசி மின்சார ஒயர்கள் போன்றவை எல்லாம் இருப்பதாகவும் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே இருந்த ஊழியர்களால் மலையில் எடுத்து ஓட்டம் பிடித்ததாகவும் தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. சுமார் அரை மணி நேரமாக இந்த மின்சார கேபிளில் ஏற்பட்ட தீயின் காரணமாக தீப்பெட்டி எரிந்ததாகவும் தகவல் அறிந்து தீயணைப்பு துறையினர் தற்போது தீயை அணைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தீ விபத்துக்கான முழுமையான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.